ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்டுக்கு குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு தரலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. வீட்டிலையே சுலபமாக சீக்கிரமாக பவுண்டி சாக்லேட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பவுண்டி செய்ய ஒரு அகலமான பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பால் 1.5 கப்பை சேர்த்துருக்கேங்க. சர்க்கரை 3/4 கப் சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். நான் சிம்மிலேயே தான் வச்சுருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அது நல்லா கரையட்டும். சர்க்கரை கரைஞ்ச உடனே தேங்காய் துருவலை 2 கப்பை நான் சேர்த்துருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த ஈரப்பதம் போகணும், அது வரை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல தண்ணீரில் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை 1/4 கப் நான் சேர்த்துருக்கேன். இன்னமும் நான் போட்டு கிளறிட்டே தான் இருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், பந்து மாதிரி ஒரு பக்கம் வந்துருச்சு அழகா. பவுண்டியில் ஃபில்லிங் ஒயிட் கலராக இருக்கும். நான் இங்கே ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணனால ப்ரௌன் கலராக இருக்குது. இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பவுண்டி ஷேப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சிலிண்டர் ஷேப் மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. உருண்டை பிடிச்சி ஈஸியாக வந்துடும். அதை ஒரு பிளேட்டில் நம்ம வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் அதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சிடலாம். எல்லா உருண்டைகளையும் அழகாக பவுண்டி ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எல்லா பிளேட்டில் டிஸ்ப்ளே பண்ணிட்டோம். அடுத்ததாக நம்ம சாக்லேட் சாஸை ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த சாக்லேட் சாஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுத்துருக்கேன். நான் அந்த வீடியோவும் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஒவ்வொரு பவுண்டி பூர்ணத்தையும் நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். நல்ல எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி நல்ல அந்த சாக்லேட்டை டிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்ப சூப்பராக பவுண்டி ரெடி ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பவுண்டி பூர்ணத்தையும் நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணி ஃபோர்க் யூஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். சாக்லேட்டை யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் விரும்பி சாக்லேட்டை சாப்பிடுவாங்க. அதுலேயும் பவுண்டி சாக்லேட் ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுண்டியை நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம பவுண்டியை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் தான் செஞ்சோன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி இருக்குங்களா? நம்மளும் இந்த ரம்யாஸ் யூனிக் கார்னரில் இன்றைக்கி பவுண்டியை ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு இந்த பவுண்டியை செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க, ருசிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.